ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிச்ச யானை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பயங்கரமான அழகு, வலிமை, புத்தி கூர்மை எல்லாமே சேர்ந்த ஒரு உயிரினம் தான் யானை. தலை ஆட்டி டான்ஸ் ஆடுறத ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். யானைகளில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்கன் யானை, இன்னொன்று ஆசிய யானை. ஆசிய யானையை பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்கன் யானை ஆசிய யானையை விட 3 மடங்கு பெரிய காதுகளை கொண்டது. யானைகளை எதுக்காக கோவில்களில் கட்டி வச்சிருக்காங்கன்னு நாம் யோசிச்சிருக்கோம். பழங்காலத்தில் எல்லா பெரிய கோவில்களிலும் யானையுடைய உதவி இல்லாமல் கட்டியிருக்க முடியாது. யானையோட பங்கு அதில் ரொம்பவே ஜாஸ்தி. இவை எல்லாமே மனிதர்களின் முயற்சியால் மட்டும் நடந்திருக்க முடியாது. யானைகளின் பங்களிப்பால் மட்டுமே நடந்திருக்கு. இதனால தான் கோவில்களில் யானைகளை பராமரிச்சுட்டு வராங்க. யானை பயங்கரமான புத்திசாலி, அதோட நல்ல ஞாபக சக்தி உள்ள உயிரினம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பழகுன ஒருத்தரை 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஞாபகம் வச்சிருக்கும். யானைகளோட கற்ப காலம் 22 மாதம், கிட்டத்தட்ட 2 வருடம். யானையோட ஆயுட்காலம் 50 முதல் 70 வரை. சில யானைகள் 70ல் இருந்து 90 வரை. யானை தன்னோட 2 காதுகளையும் எப்போதும் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா நமக்கு வியர்வை வர மாதிரி அவைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. தன்னோட உடம்புல உள்ள அதிகபட்ச சூடை தணிக்கிறதுக்காக தான் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். யானையை விட பெண் யானை தான் பயங்கர புத்திசாலி. அதனால் பெண் யானை தான் ஒரு கூட்டத்தை வழிநடத்த பயன்படுத்துகிறாங்க. யானை தாழ்வான பகுதியில் இறங்கி நடக்கிறதுக்கு பயப்படும். நாம் காட்டுக்குள்ளே போகும்போது யானை குறுக்க வந்ததுன்னா நாம் இறக்கத்தை நோக்கி போனால் யானைகிட்ட இருந்து தப்பிக்கலாம். நாம் ஊரில் பார்க்குற யானையெல்லாம் கும்கி யானைன்னு அழைக்கப்படுது. கும்கி அப்படின்னா நல்ல ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. பாகன் அங்குசம் வச்சுருப்பாங்க. யானை பாகனுக்கு பயப்படுறது கிடையாது, அந்த அங்குஸ்தத்துக்கு தான் பயப்படும். யானைகளை பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்தோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.